திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. எதனால இது தீய சக்தி? அவரே 21ல போட்டு போட்டேங்கிறது அப்ப தெரியலையா தீய சக்தி? காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. நம்ம ஈரோடு கடப்பாறை தான் தம்பி. ஓ தம்பி, அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பாறை பேச்சு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பாரு. அவரே 21ல போட்டு போட்டேங்கிறது சொல்றாருல. என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதானே. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும், அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான். இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்றேங்க, இங்க எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, அம்மா எங்க அம்மா அஞ்சலைக்கு, இப்படி இல்லை, இவங்களுக்கு எல்லாம் இல்ல. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா? யாராவது சொல்லுங்க தம்பி. திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா, நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு.
அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்ல, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறோம்? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறோம்? நாங்க வந்தா அதை செய்வாங்க, எதுவும் பேசுறது இல்ல. புரட்சி தலைவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க வந்தா நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அது கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து. ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா, இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் தெரியாது. நான் அவங்களுக்கு ரொம்ப, அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள், அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கிருந்தால் பெரிய அரசியமா திட்டாய, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியாரு பேர சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏத்தி பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி டெபாசிட் வாங்கிட்டானா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காதவன் என் ஓட்ட சரியா இன்னீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி ஓ தம்பி, அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார ஈஎம்பி தர பேர் பேசிட்டு